யார் ஒருவர் அறிந்தோ அறியாமலோ சிவ சிவ என்று சொல்லி விடுகின்றனரோ அவர்கள் வாழ்க்கையிலே அன்று முதலே அனைத்து மங்களங்களும் வந்து தங்கிவிடும் என்பதே உண்மை. சிவராத்திரி அன்னைக்கு அபிஷேக பிரிய சிவஹா அப்படின்னு வீட்டிலேயே சிவலிங்கம் இருந்தா கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து அபிஷேகம் பண்ணுங்க. தண்ணீராலேயே பண்ணா போதும். ரொம்ப எல்லாம் உங்க பட்ஜெட்டை மீறி எதையும் பண்ண தேவையில்லை. வில்வத்தை இருந்தால் சமர்ப்பிக்கலாம். 3 ஜென்ம பாப சம்ஹாரம் ஏக வில்வம் சிவார்ப்பணம். 3 ஜென்ம பாபங்கள் ஒரே ஒரு வில்வம் கொடுத்துட்டா போதும். அன்பிற்கு கட்டுப்பட்டு அந்த அண்ணாமலையான் வெவ்வேறு வடிவங்களில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறார். அவ்வளவுதான். இந்த சிவராத்திரி முதல் உங்களுக்கு சந்தோஷங்கள் பிறக்கும். அடிக்கடி சிவநாமம் சொல்லி வாருங்கள். கோளறு தருப்பதிகம் வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி கேளுங்க. நல்லதே தான் நடக்கும். பயப்பட வேண்டாம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் பவானி ஆனந்த் ஐயா அவர்கள். மகா சிவராத்திரி பத்தி தான் பேச போறோம். ஐயா வணக்கம். சகோதரி வணக்கம்மா. சிவா சொல்லுங்கம்மா. ஐயா, சிவராத்திரி பத்தி முழுசா பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது, ஏன்னா சிவனை பத்தி சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் சித்தர், அவர் யோகி, அவர் அரசர், மகரிஷி, இந்த மாதிரி நிறைய இது சொல்லிட்டே போறாங்க. உண்மையிலேயே சிவன் என்பவர் யார்? அனைத்தையும் கடந்த அனாதியாக இருக்கக்கூடிய ஒளி பரம்பொருள் சிவபெருமான்னா நம்ம என்ன சொல்றோம்? சிலர் சொல்றாங்க அவர் யோகி, தவம் செய்தார். யோகிகளுக்கெல்லாம் முதல் யோகி அவர்தான், ஆதி யோகி அப்படின்றாங்க. அப்புறம் சிலர் இல்லை போலேநாத் அந்த வடிவத்தில் இல்லை, அவர் ஒரு மிக பெரும் அரச தன்மையோட வழங்கியவர், சோமசுந்தர பெருமானாக இருந்தவர் ஒரு கருத்து. அதையும் தாண்டி இல்லை, அவர் சித்தர்களுக்கெல்லாம் சித்தனாக விளங்கக்கூடியவர் என்ற ஒரு நிலைப்பாடு. இதையும் தாண்டி இல்லை, அவர் மகரிஷிகளில் காகபுஜண்டனாக விளங்கக்கூடியவர் என்றும் ஒரு கருத்துண்டு. இப்போ என்னன்னா, எல்லாவற்றையும் கடந்த ஒரு ஒளிப்பரம்பொருள். சிலர் சொல்லுவாங்க சிவன் வேற சிவம் வேற அப்படின்னு ஒரு கருத்து. இதெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படிலாம் கிடையாது. சிவத்துவம் என்று சொல்லக்கூடியது பரத்துவம், எல்லாம் கடந்த நிலை, எல்லாம் கடந்து இருக்கக்கூடிய பரம்பொருள். ஆனால் அன்பிற்கு கட்டுப்பட்டு அந்த அண்ணாமலையான் வெவ்வேறு வடிவங்களில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறார். அவ்வளவுதான். இப்போ ஒரு அண்ட சராசரத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு அதிபதி அவன். ஆனால் உலகத்துக்கு, பிரபஞ்சத்துக்கு ஒரு பிரசிடென்ட் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இதே தெருவில் ஒரு சங்கம் இருக்கு, அங்கேயும் ஒருத்தர பிரசிடென்ட்னு இந்த தெரு சங்கத்துக்கு வைக்கிறோம். இவருக்கும் அவருக்கும் ஒரே அதிகாரமா? கிடையாது. நாம் நினைப்பதை எல்லாம் காட்டினோம் மிக பெரும் ஒரு அருட்பேராற்றல். அருள் விளக்கே அருட்சுடரே அருட்சோதி சிவமே. அந்த சிவம் என்று சொல்லக்கூடியது எல்லாவற்றையும் கடந்ததொரு நிலை. யார் ஒருவர் அறிந்தோ அறியாமலோ சிவ சிவ என்று சொல்லி விடுகின்றனரோ அவர்கள் வாழ்க்கையிலே அன்று முதலே அனைத்து மங்களங்களும் வந்து தங்கிவிடும் என்பதே உண்மை. திருமூலப்பெருமான் திருமந்திரத்திலே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சிவப்பரம்பொருளை சொல்லியிருக்கிறார். அப்போ சிவத்தின் மகத்துவத்தை உலகிற்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த ஒரு வார்த்தையே திருவார்த்தையாக கொள்ளலாம். அரகர என்ன அறிந்திலர் மாந்தர், அரகர என்ன தேவரும் ஆவர், அரகர என்ன அரும்பிறப்பன்றே என்றெல்லாம் திருமூலர் சொல்லியிருப்பார் அவருடைய தந்திரத்தில். அப்போ யார் ஒருவர் அறிந்தோ அறியாமலோ அரகரா என்று சொல்ல துவங்குகிறார்களோ, ஐயா வைகுந்தர் கூட சொல்லியிருப்பார், ஐயா சிவ சிவா சிவ சிவா அரகரா அரகரா. மிக சக்தி வாய்ந்த மந்திரம். இனியார் ஒருவர் அறிந்தோ அறியாமலோ சிவத்தை நினைக்கிறார்களோ மங்களங்கள் பெருகத் துவங்குகிறது. ஐயா, இப்ப மாதந்தோறும் சிவராத்திரி வருது. இருந்தாலும் இந்த சிவராத்திரியை நம்ம மகா சிவராத்திரின்னு கொண்டாடுறோம். அதே நேரத்துல இது சிவனுக்குரிய இரவா சொல்லப்படுது. அப்படி என்ன இந்த இரவுக்கு சிறப்பு? அம்மா, இது சதுர்த்தசி என்று சொல்லக்கூடிய நன்னாளிலே வருகிறது. அமாவாசை பௌர்ணமி என்றால் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சிவனுக்கு பிரகாசன் என்ற ஒரு பெயர் உண்டு, பராசக்திக்கு விமர்ஷா என்ற ஒரு பெயர் உண்டு.
அந்த அருள் நிலைகளை தன் குழந்தைகளுக்கு அவள் பிரித்து தருகிறாளாம். அப்ப என்ன ஆகுது, சூரியன்ற அப்பா சந்திரன்ற அம்மா ரெண்டு பேரும் ஒரு நிலையில சேரப்போற இடம்தான் அமாவாசை. நாம் ஏதோ அமாவாசைனா ரொம்ப கெட்டதுன்னு நினைக்கிறோம், அப்படி கிடையாது. இருளில்தான் அனைத்து ஒளி நிலைகளும் உள்ளது. கருமை என்பது ஞானத்தின் அடையாளம். எனவே தான் பராசக்தியை கூட கருமையாகத்தான் சொல்லுவோம், காளி பராசக்தி தாரா என்றெல்லாம். அப்போ அந்த நிலையில என்ன ஆகுதான், சதுர்த்தசி அன்னைக்கு நமக்கு பொதுவாகவே தெரியும், அமாவாசை மற்றும் பௌர்ணமிகளிலே மனம் பல்வேறு காலநிலை மாற்றங்களை ஏற்படுத்துகின்றது. அதனால தான் கடல் அலைகளிலும் அதை உணர முடிகிறது. அதுபோன்ற ஒரு சூழ்நிலையிலே எந்த நிலையிலும் தன்னிலை இழக்காதவன் ஈசன் சிவபெருமான். அந்த சிவபெருமான் என்ன செய்கிறானா, தலையிலே பிறை சந்திரனை சூடி உள்ளவன், பித்தா பிறை சூடி பெருமானே அத்தா அரியே என்பேன் என்று சொல்லக்கூடிய வகையிலே பரம கருணையுடன் விளங்கக்கூடியவன். இந்த உலகத்தை இந்திராதி தேவர்கள் மேருமலை கொண்டு மத்தாக கொண்டு கடைகிறார்கள் பார்க்கடலை. எதுக்காக கடைகிறான், உலகத்திலே நமக்கு என்ன கிடைக்கும் என்று கடைய துவங்குகிறார். வந்ததோ எடுத்ததோ ஆலகாலம் வந்து விட்டது. நாம் என்ன செய்கிறோம், இயற்கையை நமக்கு என்ன கிடைக்கும் என்று கடைகிறோம். அவ்வாறு கடையும் பொழுது அதில் என்ன ஆகுது, எத்தனையோ நெகட்டிவ் விஷயங்களையும் ஏற்படுத்தி கொள்கிறோம். இதை சமன்படுத்துவது யார், இதை தாங்குவது யார், அந்த பரம கருணையுடைய சிவபெருமான் தான். அதனால தான் ஆலகால விஷம் எங்க தங்குதுங்கம்மா, கழுத்துல. அப்போ இன்னைக்கு முக்காவாசி பிரச்சனை எதுல வருதுன்னா, ஒன்று பேச்சால வருது, இல்லாட்டி சாப்பிடும் உணவால வருகிறது. நமக்கு மூச்சு காற்றையும் நிலை நிறுத்தக்கூடிய இடம் இந்த கழுத்து. இதுதான் விசுத்தி சக்கரம் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வரனை குறிக்கக்கூடிய சக்கரம். இதுதான் தைராய்டு பிரச்சனைக்கும் காரணமாக சொல்லக்கூடிய இடத்திலே கழுத்தை அவ்வப்போது சுட்டி காட்டுகிறார்கள். இத்தனைக்கும் காரணமானது கழுத்து என்பதனால்தான் அவன் நீலகண்டனாக நமக்கு உணர்த்துகிறான். பேசுவதிலும் கவனம் தேவை, உண்பதிலும் கவனம் தேவை என்பதை உணர்த்தக்கூடிய அருள் நிலை என்பது அந்த ஈசன். அது அந்த எழுத்துக்கள் பார்த்தால் நம சிவாய. இந்த நகாரம் என்பது பஞ்சபூதத்திலே மண்ணை குறிக்கக்கூடியது. மகாரம் என்பது நீர் நிலைகளை குறிக்கக்கூடியது, நீரின் தன்மை. சிகாரம் என்று சொல்லக்கூடியது அக்னி தன்மை. வகாரம் வாயுத்தன்மை. யகாரம் ஆகாசம். அப்போ ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லும் பொழுதே நாம வி ஆர் பீயிங் இன் இயற்கையுடன் ஒரு ஒருங்கிணைப்பு ஏற்பட்டு விடுகிறது. நம்ம எப்பெல்லாம் சிவபெருமானது மந்திரத்தை பஞ்சாட்சரத்தை ஓத துவங்கிறோமோ அப்பவே இதைத்தான் திருமூலப் பெருமான் சிவசிவ என்றிட தீவினை அகலும்னுட்டார். ஒரே வார்த்தையில தீவினை அப்படின்னா வாழ்க்கையில 7 வித பாவங்களை செய்கின்றோம். சென்ற பிறவியில் செய்த பாவம், இப்பொழுது செய்த பாவம், தெரிந்து செய்த பாவம், தெரியாது செய்த பாவம், இதையும் தவிர 3 பாவம், சொல்லால் மனதால் செயலால்னு 7 பாவம் செய்கிறோமா. இந்த 7 பாவங்களும் தான் நம்ம 7 பிறவிக்கும் துரத்தி கொண்டே இருக்கிறதா. இந்த லூப்ல போய் சிக்கிக்கிறோம் பார்த்தீங்களா, அப்படியே இந்த முடிஞ்ச உடனே 99வது கட்டம் வந்தவுடனே இந்த பரமபத விளையாட்டில் திருப்பி 0க்கு வருவோம், பூஜ்ஜியத்துக்கு. அப்போ இதிலிருந்து நம்மை கை தூக்கி விடக்கூடியது என்பது பொதுவாகவே பாருங்களேன், இருளின் சமயத்திலே நமக்கு மனம் ஒரு ஆழ்நிலையிலே சில சமயங்களில் தவறான சிந்தனையும் தருகிறது. அந்த இருள் நேரத்திலே மனம் ஒளியை சிந்திக்க துவங்கினால் ஒரே ஒரு நாள், ஒரு சில நிமிடங்களாவது இந்த சிவராத்திரியில் நான் எப்பவுமே சொல்வேன், யாருக்கெல்லாம் உடல்நிலை இயலாதோ அவங்க ராத்திரியெல்லாம் முழிச்சிருக்க வேண்டாம். நடுவில் எப்பயானா கண் முழிச்சிங்கன்னா 5 நிமிடங்கள் உங்கள் வீட்டில் கூட ஒரு ஓம் நம சிவாயான்னு யூடியூப்பில் சாண்ட் போட்டால் கூட போதும். ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய சிவ, ஓம் சிவ சிவ. எவ்வளோ எளிமை, யார் வேணாலும் சொல்லலாம். ஒரு சில நிமிடங்கள் கேட்டுவிட்டு அப்போ அந்த இவர் சொல்லுவார் சிவவாக்கர், நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளொருக்கையில் சுட்ட சட்டி சத்துவம் கரிச்சுவையும் அறியுமோன்னுவார். அறியுமோன்னா நாதன் உள்ளே இருக்கான், நாதமாக இருக்கான், அவனை நம்ம அறிய முயற்சி செய்யணும். அதை குறிப்பால் உணர்த்துகிறார். அப்போ இந்த சட்டின்றது இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் தான் ஒரு காயமே இது பொய்யடா காற்றடைத்த பையடானா. இந்த காற்று இருக்கும் பொழுதே நாம் ஈசனை நினைக்க வேண்டும்.
என்று சிவத்தை நினைக்கிறோமோ அது ஒரு நாள், மற்றவை எல்லாம் நாள்காட்டியில் கிழித்து எறியப்பட்ட ஒரு தாள், அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணணும், நைட்டு தூங்கும் பொழுது நாம் நாம் அன்றைய கவலைகளோடு தூங்குகிறோம், திருப்பியும் மறுநாள் அது ஸ்டார்ட் ஆகிடுது. இது ஒரு அன்எண்டிங் லூப். நீங்கள் எதை நினைத்து தூங்குகிறோமோ மறுநாள் என்னடா செய்வோம், இஎம்ஐ இருக்கே, மறுநாள் என்ன செய்வோம், நாளைக்கு போனால் ஆஃபீஸர் திட்டுவாரே, மறுநாள் என்ன செய்வது என்ற கலக்கத்துடன் உறங்கிக் கொண்டிருக்கிறார். ஒரு நாள் உன் உறக்கத்திலே அந்த கலக்கத்தை விடுவித்து விட்டு அனைத்துக்கும் காரணமானவன், காரணம் காரியம் கற்றவை கற்பவை என்றெல்லாம் சொல்லக்கூடிய வகையிலே நம்முள் ஒளியாக அனாதியாக ஜோதியாக விற்றிருக்கக்கூடிய ஈசனை சில நிமிடமாவது சிவ 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 சிவாய நம ஓம், ஹர 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 ஹராய நம ஓம். எளிமையான பாடல். சிவாய குணசாம்பவாய சிவதாண்டவாய நம ஓம். கேளுங்க. அதே போல 12 ஜோதிர்லிங்கங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, சௌராஷ்டிரம் சோமநாதா, ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனா, உஜ்ஜயினி மகாகால, ஓம்கார அமலேஸ்வரா என்றெல்லாம் 12 ஜோதிர்லிங்கம்னு போட்டால் வந்துடும் யூடியூப்ல பாட்டு. சிவராத்திரி அன்று இந்த 12 ஜோதிர்லிங்கங்களை பற்றி எதையாவது கேளுங்கள், பாடல்களை கேளுங்கள். நமக்கு பண்ண புண்ணியம், யூடியூப் வந்துருச்சு, முகநூல் வந்துருச்சு, இப்படி திறந்த உடனே எல்லாம் ஓடுது. இந்த 12 சிவலிங்கங்களை பற்றி மீண்டும் மீண்டும் கேட்க துவங்குங்கள், பார்க்க துவங்குங்கள். நந்தியும் பெருமானை நினைத்து விடுங்கள். அப்பா அம்மையும் அப்பனும் இருக்கக்கூடிய இடம் எங்கே? மதுரை என்பதி. அந்த மதுரை மீனாட்சி அம்மனை இந்த வருடம் நினையுங்கள். பெரும் காரணம் உண்டு. காரணம், சனீஸ்வரன் மீனத்திலே சஞ்சாரத்திலே இருக்கின்றார். உலகிலே கிரகநிலைகள் அவ்வளவு சிறப்பாக இல்லை. மனதார மதுரையிலே சோமசுந்தரர், மீனாட்சி அம்மை, உக்கரபாண்டியன் மனதிலே நினைத்து விடுங்கள். வரக்கூடிய அற்புதங்களை அனுபவத்திலே உணரத் துவங்குவீர்கள். ஏனென்று சொன்னால் இந்த வருடம் இந்த கிரகணங்கள் எல்லாம் பல்வேறு காலநிலை மாற்றங்களை உலகெங்கும் காட்டக்கூடிய சூழல் உண்டு. நீரின் தன்மையிலே சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகைகள் உண்டு. பொன்னனும் அறவும் சேரும் நிலைகளாலே, அப்படின்னா குருவும் ராகும் சேர்ற நிலைகளாலே. எந்த மாசத்துல இருந்தையா குரு ராகு சேர்க்கை? குரு ராகுன்றது பார்வை இருக்கு, குரு ராகு பார்வை இருக்கு. அந்த ஒரு காணும் நிலைகள், குருவும் பொன்னனும் அறவும் பார்க்கும் நிலைகள் உண்டு. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, இப்போ நிறைய பேர் தங்கமெல்லாம் வாங்குறான், கரெக்டுங்களா? அந்த தங்கமெல்லாம் அதோட உண்மைத்தன்மை என்னன்றதையும் செக் பண்ணிக்கணும். நான் சொல்ல வர்றது ஒரு சூட்சம குறியீடா சொல்றேன். அதன் உண்மைத்தன்மைகள் என்னன்னு அப்பப்போ ஒரு நகைகள் கடையெல்லாம் வாங்கினீங்கன்னா அதையும் செக் பண்ணிக்கோங்க. பலவற்றெல்லாம் அதெல்லாம் நான் ஒரு தன்மைகளை மாறுபாடுகள் காட்டும். நீரின் நிலைகளிலே இந்த வருடம் கவனம் தேவை. இதெல்லாம் நிறைய யுத்தத்தின் சமர்நிலைகள் உலகெங்கும் காட்டும். இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. பணத்தின் மதிப்புகள் ஆங்காங்கே உலகெங்குமே ஒரு தள்ளாட்டம் காட்டும். இதுக்கெல்லாம் தீர்வு வேணுமே. 12 ராசியில் நீங்கள் எந்த ராசியில் இருந்தாலும் இந்த பிரச்சனை எல்லாருக்கும் பொதுவானது. அப்போது இதுக்கு தீர்வு என்ன தெரியுங்களா? சிவராத்திரி அன்னைக்கு அபிஷேக பிரிய சிவஹா அப்படின்னு வீட்டிலேயே சிவலிங்கம் இருந்தால் கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து அபிஷேகம் பண்ணுங்க. தண்ணீராலேயே பண்ணா போதும். ரொம்பலாம் உங்கள் பட்ஜெட்டை மீறி எதையும் பண்ண தேவையில்லை. வில்வத்தை இருந்தால் சமர்ப்பிக்கலாம். 3 ஜென்ம பாப சம்ஹாரம் ஏக வில்வம் சிவார்ப்பணம். 3 ஜென்ம பாபங்கள் ஒரே ஒரு வில்வம் கொடுத்துட்டா போதும். அப்போது எவ்வளோ எளிமையான வழிபாடு பார்த்தீங்களா? மிக மிக எளிமையான பரிகாரம். இந்த சிவராத்திரி ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஐயா, நான் எத்தனை மணிக்கு கும்பிடுறது? நிறைய பேர் கேட்பாங்க. ரொம்ப வயசானவங்க, உடம்பு முடியாதவங்களாம் 8 மணிக்கு தூங்கணும்னா வீட்டில் தூங்கிடுங்க. வயசானவங்கெல்லாம் உடல் நலனை வருத்தி கொள்ள வேண்டாம். மருத்துவர் ஆலோசனை எப்பொழுதுமே தேவை. எனவே இறைவனுக்கு பேரே மருந்து ஈஸ்வரன் அப்படின்னு தான் பேர். ஒன்றுமில்லை, நம்ம இங்கே திருநின்ற ஊர்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே ஹிருதயாலீஸ்வரர்னு ஒரு இறைவன் இருக்கிறான். அது எப்படி தெரியுங்களா? கோயில் வந்தது இதயத்திலே இறைவன் வழிபட்டதால அங்கே உட்காந்துட்டு இருக்கான். அந்த ஊருக்கு பேர் என்ன? திரு நின்ற ஊர். சென்னை கிட்ட இருக்கும். திருனா என்ன? மகாலட்சுமி நின்ற ஊரா. ஏன் மகாலட்சுமி எங்க நின்னா? இதயத்துல ஒருத்தன் அங்க சாமியை கும்பிட்டுருக்கான். அப்ப எங்க மகாலட்சுமி நிப்பா? இதயத்துல கும்பிட்டாலே அங்க நின்றுவா, பணத்தை கொடுத்துருவா, வாழ்க்கையில வளத்தை கொடுத்துருவா, ஆரோக்கியம் வந்துடும். எனவே கவலைகள் வேண்டாம்.
நம்பிக்கையோடு வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். இந்த சிவராத்திரி முதல் உங்களுக்கு சந்தோஷங்கள் பிறக்கும். அடிக்கடி சிவநாமம் சொல்லி வாருங்கள். கோளறு தருப்பதிகம் வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி கேளுங்க, நல்லதே தான் நடக்கும், பயப்பட வேண்டாம். ஸோ சிவராத்திரி அன்னைக்கு மனசார சிவனை நினைச்சு வீட்டுல சின்ன சிவலிங்கம் இருந்தா கூட அதுல தண்ணீர் ஊத்தி அபிஷேகம் பண்ணா கூட அதை சிவன் ஏத்துப்பாரு. ரொம்ப நன்றி ஐயா. நன்றி.